தென் மாவட்டங்களில் எங்களுடைய தேர்தல் பரப்புரை அனைத்து தரப்பட்ட மக்களும் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு பெறுகின்ற ஆதரவு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நடைபெறப்போகின்ற சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் மீண்டும் தளபதி இரண்டாம் முறையாக தமிழகத்தில் முதலமைச்சராக உறுதியாக பதவியேற்பார்கள் என்பது மக்களுடைய கருத்தாகவும் இருப்பது என்பதை தெரிவிக்கிறேன். ஏற்கனவே உணர்ந்து 6 வருஷம் ஆச்சு. சந்தோஷமா இருக்கு. உடன்பிறப்புகள் பாச உணர்வோடு என்னை அணுகிறார்கள், அன்பு பாராட்டுகிறார்கள். தாயன்போடு என்னை கழகத்தை இணைத்துக் கொண்ட தளபதி அவர்களுக்கு அனைத்து தரப்பட்ட மக்களும் நன்றி சொல்லிக் கொண்டேன். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் அரிதான அவரை குறை சொல்வதற்கு யாருமே இல்லை என்பதை நான் சொல்லிட்டேன். நாங்கள் பிரகாசமாக இருக்கிறது உறுதியாக தளபதி அவர்கள் இரண்டாம் முறையாகவும் தமிழகத்தின் முதலமைச்சராக உறுதியாக வருவார். பல்வேறு இடங்களில் அதிமுக கோட்டையா இருக்கு. அதனுடைய பிரச்சாரம் உடைக்கப்படுமா? இல்லை, அதிமுக இல்லை, ஓட்டை விழுந்து நிறைய நாள் ஆச்சு. 11 தேர்தல் தோல்வி. பழனிசாமி நிமித்த முடியல. கலைஞர் காலத்தில் தோல்வி இருக்கு, தூக்கி நிப்பாட்டாரு கட்சியை. புரட்சி தலைவர் காலத்திலே ஒரு தோல்வி வந்துச்சு நாடாளுமன்ற தேர்தல். அடுத்த தேர்தலே இப்போ தூக்கி நிப்பாட்டினாங்க. அம்மாவோட காலத்தில் தோல்வி வந்துச்சு, அடுத்த தேர்தல் நிப்பாட்டினாங்க. ஒன்றும் முடியாது, வரால ஒன்றும் முடியாது. அந்த அளவுக்கு வந்து இருக்கவே இருக்காது. எல்லா தளபதி உத்தரவிட்டால் எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் செல்லும். முதலில் தென் மாவட்ட மக்கள் தென் மாவட்டங்களுக்கு பயணத்தை தொடங்கல் என்று சொல்றார். அங்கு தொடங்கியிருக்கேன். இது முடிந்தவுடன் தளபதி என்ன ஆணையிடுதோ அது சொல்லுவேன். இல்லை, நாங்கள் வந்து தலைவருடைய கழக சட்ட விதி, அந்த சட்ட விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்ற சொன்ன சட்ட விதியை பழனிசாமி அவர்கள் திருத்தியிருக்கிறார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களும் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றுதான் கழகத்துடைய சட்ட விதி. மற்ற சட்ட விதியெல்லாம் காலத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம், ரத்து செய்து கொள்ளலாம் என்று விதி இருக்கிறது. தலைவரை கைப்பற்ற எழுதியிருக்காரு. இந்த விதியை மட்டும் திருத்தம் செய்ய ரத்து செய்யக்கூடாது. இந்த விதியை ரத்து செஞ்சுட்டு 10 மாவட்ட கழகத்தில் பொதுச் செயலாளர் போட்டியிடுவார். 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும். அவர் 5 வருடம் தலைமை கழகத்தின் நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் யார் நிற்க முடியும்? மிட்டாதார், மிராஸ்தார், ஜமீன்தார், இவங்கதான் பெரும் பெரும் பணக்காரங்க நிற்க முடியும். ஆக கழகத்தினுடைய சட்ட விதியை மாற்றக்கூடாது என்று புரட்சித் தலைவர் அவர்களே சொன்ன சட்ட விதியை மாற்றியதற்காக நான் உச்ச நீதிமன்றத்தை வரை சென்றிருக்கிறேன். அந்த வழக்கு இப்போது சிவில் ஷூட்டிங் சென்னை உயர்நீதிமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் என்று கழகத்தில் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றும். 30 ஆண்டு காலம் பொதுச் செயலாளர் இருந்திருக்கார். அதற்காக அவருக்கு அந்த உச்சபட்ச மதிப்பை நாம் தந்தோம் தீர்மானத்தின் மூலமாக. அதை ரத்து பண்ணுறதுக்கு யாருக்கு இருக்கு அதிகாரம்? இவர் பொதுச் செயலாளர், இவருக்கு வரை மகளிர் சொல்லிட்டாரு. அப்ப என்ன, ஒரு சுயநலவாதி அரசியல்வாதி பொது நோக்கம் இருக்கும். சுயநலவாதியா இருந்து எல்லாமே தான் எல்லா பதவியும் இருக்கணும், சட்டத்துக்கு புறம்பா மாண்புமிகு அம்மா இருக்கிற பதவி அபகரிக்கிற முயற்சி, இதெல்லாம் தேவையில்லை. அதனால் அந்த கட்சி வந்து ரொம்ப கீழ்நிலை கொண்டு போய் இது எந்திரிக்க ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. மக்களுடைய மனநிலையே உங்கள் மனநிலையில் கட்சி இருக்கா எனக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த கட்சி அதுதான். அதனாலதான் நாங்கள் வந்து இப்போ வந்து நான் நடத்தி கொண்டு இருந்த தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு குழுவுடைய அத்தனை நண்பர்களும் மாவட்ட கழகம் இணைத்திருக்கிறேன். இணைப்பு மாநாடு மதுரையில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடிய மாநாடு என்பது தெரிவித்துள்ளது.
பார்த்து புரியாத அளவுக்கு திமுக உங்களுக்கு பதவி கொடுக்குறதுலேயே ஐயோ சாமி, நான் பதவியை எதிர்பார்த்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏறவில்லை. நான் தொண்டனாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். என்னுடைய இந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழைப்பை தந்து அதன் மூலமாக திருப்தி ஏற்படுத்தார். நான் ஒரு நகர செயலாளர் இருந்தேன்னா, நான் நகர செயலாளர் நல்லா செயல்பட்டால், இவர் மாவட்ட செயலாளர் இருந்தால் நல்லா செயல்படார் அப்படி என்ன அந்த மாவட்டத்தில் வரணும். அப்போதான் அந்த பதவிக்கு நான் தகுதியானவர். ஆக தளபதி நினைத்தால் உழைப்பதற்கு தயாராகிறது. மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்காது. அதையும் தளபதி தான் முடிவு செய்ய வேண்டும். நானா போய் ஜெயிக்க முடியுமா? சொன்னாதான் நீங்க நிக்கிறீங்க, போட்டி. எது? இல்ல, நீங்க மீண்டும் தளபதி உத்தரவிட்டால் தான் நான் நிற்க முடியும்.